ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கந்த சஷ்டி டே 4 சாட்டர்டே எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் இல்லாததுனால ரிலாக்ஸ்டாகவே என்னால் சாமி கும்பிட முடிஞ்சது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஜினியா ஃப்ளவர்ஸ் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் 6 தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியத்துக்கு அன்றைக்கி கேசரி செஞ்சுருந்தேன். கேசரி பண்ணும்போது ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம்னு மஞ்சள் பொடி சேர்த்துருந்தேன். ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண உடனே கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. மஞ்சள் பொடி சேர்த்ததுனால அதோட வாசனையெல்லாம் எதுவும் இல்லைங்க. டேஸ்ட் எப்பயும் செய்கிற கேசரி போலவே இருக்குன்னே குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி கஞ்சி செஞ்சுருந்தேன். மில்லட்ஸில் கஞ்சி செய்யும்போது வெறுமனே அந்த மில்லட்டை மட்டும் போட்டு செய்யாமல் அது கூட பாசிப்பருப்பு, பூண்டு, கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதையே லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த கஞ்சியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், காஞ்ச மிளகா, புளி, வேர்க்கடலை சேர்த்து அரைச்ச தொகையில் எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பசிக்கும் போதும் தாகமாக இருக்கிற மாதிரி தெரியும் போதும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். டீ காஃபியை டோட்டலாக 4 டேஸாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 தோசையோட கொஞ்சம் சாம்பார், அப்புறம் அந்த தேங்காய் தொகையிலே வச்சு முடிச்சுக்கிட்டேன். டே 5 வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.